அதிமுக கூட்டணியில் இணையும் புதிய கட்சிகள். சேலத்தில் இபிஎஸ், நயினா நாகேந்திரன் போட்ட சீரியஸ் பிளான். சேலத்தில் நடந்த இபிஎஸ் நயினா நாகேந்திரன் சந்திப்புல பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக புதிய கட்சிகளை தங்களுடைய கூட்டணிக்குள் இணைப்பது தொடர்பாக பேசியிருக்கின்றனர். தமிழக அரசியல்ல அதிமுக உட்கட்சி பூசலால் பற்று எரியும் நெருப்பு இன்னும் அடங்கவில்லை. ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவர் அரசியல் ரீதியாக நினைவூட்டிக் கொண்டே பதில் சொல்லிக் கொண்டே இருக்கின்றனர். இந்த நிலையில தான் சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சென்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சந்தித்து பேசியிருக்காரு. இது அரசியல் ரீதியாக பெரிய அளவுல முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஏனெனில் அதிக அளவுல நடக்கக்கூடிய உட்கட்சி பூசலுக்கு பாஜக சமரசம் செய்து வைப்பதாக தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதனை பல்வேறு சமயங்கள்ல அக்கட்சி தலைவர்களே உறுதி செஞ்சிருக்காங்க. தற்போது ஒன்றுபட்ட அதிமுக என்ற குரல் கட்சிக்கு உள்ளிருந்து செங்கோட்டையன் எழுப்பியிருக்காரு. இதற்கு வெளியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரிடம் இருந்து ஆதரவுமே கிடைச்சிருக்கு. ஆனால் பிரிந்து சென்றவர்களுக்கு மீண்டும் கட்சியில இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயத்திலும் டெல்லியோட தலையீடு மற்றும் சமரச முயற்சிகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை இபிஎஸ் பற்றிதான் நயினா நாகேந்திரன் சந்திப்பு நிகழ்ந்திருக்குமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு. இது பற்றி அதிமுக வட்டாரத்துல விசாரிக்கையில 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்கி வைக்க எடப்பாடி பழனிசாமி சேலத்துல சந்தித்து பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அழைப்பு விடுத்திருக்காரு. சுமார் 1 மணி நேரம் நடந்த சந்திப்பின் போது தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவது தொடர்பாகவே அதிகம் பேசியிருக்காங்க. பாமக மற்றும் தேமுதிக தரப்புல நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் 2 கட்சிகளையும் விரைவாக கூட்டணிக்குள் கொண்டு வருவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருக்கு. பிரதான பாமக, தேமுதிக தவிர புதிய தமிழகம் போன்ற கட்சிகளையும் கூட்டணியில் மறுபடியும் இணைப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்றிருக்கு. மாநில அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து திமுக அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுப்பது ஒருங்கிணைப்பு தொடர்பாகவும் பேசியிருக்காங்க. விரைவில் தமிழக அமைச்சர்களுக்கு எதிரான அமலாக்கத்துறை தீவிர நடவடிக்கை எடுக்கும் என டெல்லியிலிருந்து கிடைத்த உறுதியை தொடர்ந்து திமுகவிற்கு எதிரான வியூகத்தை தீவிரப்படுத்துவது தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்றிருக்கு. குறிப்பா பாஜக மேலிட பொறுப்பாளரோட வந்து சந்திச்சிருக்கீங்க. தென் மாவட்டங்கள்ல வலுவா இருக்க டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இணைப்பு தொடர்பா என்ன மாதிரியான கருத்துக்கள் பரிமாறுது? குறிப்பா அவர்களை இணைச்சிக்கணும் அப்படிங்கிற முடிவுல என்ன மாதிரியான கருத்து நிலவுது? அதாவது நாங்க வந்து கட்சி தான் பார்க்க வந்திருக்கிறோம். வேற அரசியல் வந்து ரொம்ப ஒன்று பேசிட்டு இல்ல சார், நீங்க ஒரு கர்டேசினா ஒரு பாஜக மேலிட பொறுப்பாளர் முக்கியமான நிர்வாகிகள் வந்திருக்கீங்க. அது இந்த அணிகள் இணைப்பு, அதே போன்று அவரு டெல்லியில போய் அமித்ஷா சந்திச்சு வந்தாரு. இது தொடர்பா ஏதோ முடிவெடுக்க அது பத்தி எதுமான கருத்து நாங்க பேசிக்கிட்டோங்க. சும்மா கட்சியை பார்த்துட்டு போலாம்னு வந்து நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்தனால உங்களையும் பார்த்துட்டு போலாம். நேரம் வரும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இன்னும் 6 மாசம் இருக்கு. கண்டிப்பா இருக்கா இல்லையா இருக்குமா அதான் சொல்றேன், உங்களுக்கு பிறகு சொல்றேன் சார். அவங்கள அதிமுகவில் இணைக்கிறது உட்கட்சி விவகாரம் சொல்லிட்டீங்க. பேசுறதோட இது என்னவா இருக்கும்? இது நிலைப்பாடு என்ன? அதாவது அரசியல்ல நிரந்தரமா நண்பர்களும் பகைவர்களும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு 6-7 மாசம் இருக்கு. இப்ப நீங்க திமுக பொறுத்துக்கிட்டீங்கன்னா 4 ஆண்டுகால அரசியல்ல இருந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே நடக்கல. முதல்ல உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் முதல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர் நாங்க எல்லாருமே எழுதி கொடுத்துருந்தோம். அது என்னாச்சுங்கிறதும் தெரியல. ஆனா இப்போ வந்து உங்களோட முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அதிகாரிகள் தான் வேலை விட்டுட்டு அவங்க வந்து வீதி வீதியா போயிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு மக்கள் நலனும் அதுல இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆக நிச்சயமா தேர்தல் வரும்போது எப்படி இருந்தாலும் மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கால் என்பது மட்டும் எங்களுக்கு தெரியல. காரணம், நேற்று முன்தினம் கூட ராசிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் கூட இபிஎஸ் அவர்கள் பேசிய கூட்டத்தில் கூட 30,000க்கு மேற்பட்டவர் கலந்துருக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் எழுச்சி எங்கள் பக்கத்துடைய கூட்டணி பக்கம் இருக்கிறது என்றது. இப்ப டிடிவி தினகரன் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவா போய் ஒரு கருத்து சொல்லிட்டு வராரு. ஆனால் அண்ணாமலை தொடர்ந்து அவங்க உள்ளார வரும்னு சொல்றாங்க. அரசியல் வந்து நான் இப்ப சொன்னல உங்களுக்கு, நிரந்தரமா யாரும் கருத்து ஆதரிச்சும் எதிர்த்தும் பேச முடியாது. ஒரு சமயத்துல அவங்களே சொன்னாங்க இபிஎஸ் முதலமைச்சர் வருவதற்கு நான் பிரச்சாரம் செய்யணும்னு சொன்னாங்க. இப்ப அதுல இருந்து அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால அதை பத்தி கருத்து நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும்.
பாஜக சரிங்க சார். மாநில தலைவரா அவங்க இணையல இந்த கூட்டணியில அப்படின்னாக்கா தென் மாவட்டங்களில் ஏதாச்சும் பின்னடைவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சார், நீ ஒட்டுமொத்தமா தமிழகத்துல தென் மாவட்டம் வட மாவட்டம்னு நீங்க பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மேற்கு பகுதி கொங்கு நாடா இருந்தாலும் சரி, வடக்கு பகுதியா இருந்தாலும் சரி, நீ தமிழ்நாட்டுல உறுதியா ஆட்சி மாற்றம் வருவது உறுதிங்கிறதா என்னால உறுதியா சொல்ல முடியும். விஜய் வந்து சட்டமன்ற தேர்தல வந்து திமுகவுக்கு எங்கதான் நேரடியா போட்டின்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது தம்பி விஜய் வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் வரது வச்சு திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தேர்தல் வரணும், கேண்டிடேட்லாம் போடணும், கேண்டிடேட்னா ஒழுங்கான கேண்டிடேட்டை போடணும், அதுக்கெல்லாம் பொறுப்பாளர்கள் போடணும், மக்கள் ஓட்டு போடணும். அது தான் சொல்ல முடியுமே தவிர ஜோசியம்லாம் சொல்ல முடியாது. ஓட்டா மாறுமா? மக்கள் எழுச்சி நிச்சயமா ஓட்டம். அதாவது உங்களுக்கு ஓட்டு போடும்போது ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியும். நீ ஒரு கேண்டிடேட்டா இருந்து நீ போயிட்டு இருக்கும்போது வேன்ல ஏறி போயிட்டே இருக்கும்போது அந்த மக்களுடைய சிக்னிபிகன்ஸ் சைகைகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் எது ஓட்டா மாறும், எது ஓட்டா மாறாது. நீங்க மதிப்புக்குரிய பெரிய தலைவர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு கட்சியெல்லாம் எப்படிலாம் இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால வந்து ஆளுங்கட்சியில இருந்தார் யூபிஎஸ் அவர்கள் 4 வருஷம் முதலமைச்சராக பணியாற்றினார். அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, எப்படி வேலை செய்யணும், மத்திய அரசு எவ்வளவு பணம் வாங்கணும், எத்தனை கோடி மக்களுக்காக சாலைகளுக்காகவும் மின்சாரத்திற்காகவும் உணவுக்காகவும் எவ்வளவு பணம் செலவாகும், எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு ஒரு ஆட்சியில இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அது எதுவுமே இல்லாம இன்னைக்கு திடீர்னு வந்து எனக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு சொன்னா அது எப்படி பொருத்தமா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். சரி, இப்ப நீங்களும் உங்களுடைய ரைவல் மெயின் ரைவல் வந்து டிஎம்கே தான். இப்ப அவரும் டிஎம்கேவா ரைவலா வச்சு பண்றாரு. இப்ப நீங்க உங்களுடைய இதுல லிங்க் எங்களோட அலைன்மெண்ட்ல வராரு. எங்களோடு ஒப்பிட்டு யாரையும் பேசக்கூடாது. இன்னைக்கு நாங்க வந்து 300 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கோம், 1500 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கோம். நாங்க மிகப்பெரிய கட்சி. எங்களோடு யாரும் ஒப்பிட்டு பேசுவதற்கு திமுக எதிர்ப்புல நம்ம சொல்றோம். திமுக அலைன்மெண்ட்ல வர்றாங்க. நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் திமுக எதிர்ப்புன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நீங்க நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் அந்த ஆட்சி மாற்றத்தை என்ன வழின்னு கண்டுபிடிக்கணுமே தவிர திமுக எதிர்ப்புல நாங்களும் அவரும் ஒண்ணுங்கிறது அது சொல்லதுக்கு அது சரியா இருக்கு. நாட்டு மக்கள் மீதான அக்கறை அப்படிங்கிற இடத்துல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல எந்த பணிகளும் தொடங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கும்போது அந்த மத்திய எரிசக்தி இயக்குநரகம் வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்க அறிக்கையில பாத்தீங்கன்னாக்கா அங்க மீதும் ஹைட்ரோ கார்பன் ஆய்வு நடத்துறதுக்காக பணிகளை தொடங்க இருக்காங்க. அது உறுதியாயிருக்கு. அது நாட்டு மக்கள் மேல அக்கறை. ஹைட்ரோ கார்பன் யாருடைய ஆட்சி காலத்துக்கு கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல? சரி, இப்ப உங்க கவர்மெண்ட் தானே இருக்கு. இல்ல இப்ப யாரு கொண்டு வந்தாங்க? முதல்ல யாரு அனுமதி கொடுத்தாங்க தமிழ்நாட்டுல? அனுமதி கொடுக்கப்பட்டது வேற, அனுமதி கொடுத்தாங்க வேற 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 செய்தி. வேற 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 சார் எப்படிங்க? என்னுடைய சுற்றுப்பயணத்துல வந்து நான் வந்து 11ஆம் தேதி என்னுடைய சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். விசேஷமா மதுரையில இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். நிச்சயமா அதுல வந்து எல்லாரும் கூட்டணி கட்சி சார்ந்த எல்லாருக்கும் அழைப்பு கொடுப்போம். அவங்க வந்து கலந்து கொள்வாங்க. சார், அண்ணாமலையோட கருத்து இவங்க எல்லாம் டிடிவி தினகரன் சசிகலா இணைக்கணும்னு தொடர்ந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய கருத்து பாஜகவுடைய கருத்தா இல்ல அவருடைய தனிப்பட்ட கருத்தா? எப்படி பாக்குறீங்க நீங்க? அது கருத்துக்கள் வந்து ஒவ்வொரு கருத்து சொல்லலாம். என்னன்னா எல்லாரும் ஒன்னா இருக்குங்கிறது நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குறிப்பா முதலமைச்சர் வேட்பாளர்லாம் மாற்றணும்னு டிடிவி வரலாம் நாள் இருக்கு, இன்னும் நாள் இருக்கு. பாமக ராமதாஸ் தரப்பு அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. அது உட்கட்சி விவகாரத்துல பாஜக தான் தலையிடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி எந்த உட்கட்சி பிரச்சனையும் தலையிடாது. மத்தியஸ்தம் பண்ணுமா பாப்போம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.